ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட வர ஆசைப்படுறாங்களா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான் அங்கே என்ன போயிட்டுருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். கைஸ், ரிமெம்பர் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட், ஜென்டில் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஓகே, த வைபர்ஸ், the thrill of being pursued, exciting, electric and full of possibility. Then second message, opening your heart to love's unfolding path with wonder and trust. Then third message, walking away from what no longer serves you towards a truer love. Then fourth message, looking back at love with honest eyes, ready to choose differently. Then acting for a love that goes deeper than what you currently have. Okay, கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த் கார்டுக்கு. ஓகே, then the last message, embracing love's constant ebb and flow, trusting in its ever-turning cycles. ஓகே, ஈச் கார்டு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து த த்ரில் ஆஃப் பீயிங் பர்சியூட், எக்ஸைட்டிங், எலக்ட்ரிக் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஃபஸ்ட் கார்ட்லேயே ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. உங்கள் பர்சன் இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும், வெளியில் எதுவும் தெரியாத மாதிரி இருந்திருந்தாலும், உள்ளுக்குள்ளே அவங்க எனர்ஜி இப்போது மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு சேஞ்ச் வந்துட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க முடியல. நான் என்ன செய்யணும், எப்படி இந்த பர்சனை திரும்ப கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. உங்களை பர்சியூ பண்ணணும், உங்களை ரீச் பண்ணணும், முக்கியமாக அவங்க ஃபீலிங் உண்மையானதுன்றதை ஆக்ஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு டிசைர் இங்கே வந்துட்டுருக்குது. அதனால் இந்த கனெக்ஷனில் ஒரு சடன் எக்ஸைட்மெண்ட், மூமெண்ட், நியூ பாசிபிலிட்டிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்த கனெக்ஷன் என்ஸ்வொர்த் அதே மாதிரி இருக்காத ஒரு எனர்ஜியை வந்து இந்த ஃபஸ்ட் மெசேஜ் சொல்லுது. செகண்ட் மெசேஜ், ஓப்பனிங் யுவர் ஹார்ட் டு லவ்ஸ் அன்ஃபோல்டிங் பாத் வித் வண்டர் அண்ட் ட்ரஸ்ட். இந்த கார்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்த சொல்லுது. உங்கள் ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. பாஸ்டில் நடந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த காயங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஹர்ட் ஆகிடுவோமோன்ற ஃபியர், இதெல்லாம் உங்கள் ப்ரெசன்ட் லவ்வை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. அந்த தாட்ஸை கொஞ்சம் விட்டு அதிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் அதே ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டைமில் யூனிவர்ஸ் உங்களை ஒரு நியூ இமோஷனல் பாத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த பாத் எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ளோவில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும். சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், ஆனால் அதனால் அது தவறான டைரெக்ஷன் சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நிறைய வண்டர்ஸ் நடக்க போகுது, ட்ரஸ்ட் பில்டப் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். லவ்வை ஃபோர்ஸ் பண்ணாமல் அது நேச்சுரலி அன்ஃபோல்ட் ஆகிறத அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் மெசேஜ் சொல்லுது. ஸோ அடுத்தது, வாக் அவே ஃப்ரம் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ டுவர்ட்ஸ் அ ட்ரூவர் லவ். அதாவது இந்த கார்டு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அவேர்னஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களை இமோஷ்னலி ட்ரை பண்ண விஷயங்கள், உங்கள் ஒர்த்தை ஆர்கனைஸ் பண்ணாத சிச்சுவேஷன், அகெயின் அண்ட் அகெயின் அதே பெயினுக்குள்ளே போயிடுவோமோன்ற ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் விட்டுட்டு வாக் அவே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு அர்த்தம் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டும் விட்டுட்டு போங்கன்ட்டு இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ஹர்ட் பண்ணுற அந்த பர்சன் இல்லாமல் அந்த சிச்சுவேஷனையும் நம்மளோட அட்டாச்மெண்ட்டையும் நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. எப்படியாச்சும் இது ஒரு நாள் மாறும், ஒரு நாள் எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பட் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இனிமேல் சர்வ் ஆகாததை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பழைய இமோஷ்னல் பேக்கேஜை பிரிச்சுக்கிட்டே இருந்தால் நியூ அண்ட் ட்ரூ லவ்வுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. நீங்கள்
ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு பழைய பர்சனுக்கு பின்னாடி உங்களுக்கான ஒரு ட்ரூவர் அண்ட் ஹெல்த்தியர் லவ் பில்ட் ஆகிட்டு இருக்குதுன்றத இந்த மெசேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஃபோர்த் மெசேஜ், லுக்கிங் பேக் அட் லவ் வித் ஆனஸ்ட் ஐஸ், ரெடி டு சூஸ் டிஃப்ரெண்ட்லி. இந்த கார்டு வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க சொல்லுது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்தது, எங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, நீங்கள் எங்கே ஹர்ட் ஆனீங்க, எங்கே உங்கள் பர்சன் தப்பு பண்ணாங்க, அதே நேரம் எங்கே நான் என்னுடைய மிஸ்டேக்கை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதையும் பார்க்க சொல்லுது. அவங்களோட தப்பை மட்டும் பார்க்காம நம்ம பக்கம் என்ன தப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுது. இதையெல்லாம் ப்ளேம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் ஆனஸ்டாக பார்க்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. பாஸ்ட்டை திரும்பி பார்த்து அதே பெயினுக்குள்ளே திரும்ப போகணும்ட்டு அவசியம் இல்லை. சம்டைம் பாஸ்ட் நமக்கு ஒரு மிரர் மாதிரி இருக்கும். அது நம்மளோட அந்த பேட்டர்ன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும், நம்மளோட இமோஷ்னல் ட்ரிகரை வந்து காட்டும், நம்மனால எதை டாலரேட் பண்ண முடியாதுன்றதை அது வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ இப்போது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையா மெச்சூர் ஆகிட்டீங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் சேம் ஸ்டோரி சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட் சாய்ஸ், ஹெல்த்தியர் லவ் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாற்றத்துக்கு வந்து நீங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்கன்றதை இந்த கார்டு சொல்லுது. தென் ஃபிஃப்த் ஒன், ஆக்கிங் ஃபார் அ லவ் தட் கோஸ் டீப்பர் தென் வாட் யூ கரண்ட்லி ஹாவ். அதாவது இந்த கார்டு வந்து ரொம்ப டீப்பான ஒரு இமோஷ்னல் லாங்கிங்கை காட்டுது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கலாம், எனக்கு வெறும் லவ்ன்ற பேர் மட்டும் போதாது, என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒரு லவ் வேணும். இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இமோஷ்னல் டெப்த் மிஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஒருத்தர் உங்களோட பேசலாம், உங்களை கேர் பண்ணலாம், உங்களுக்காக இருக்கலாம். ஆனால் உங்கள் சோல் கேட்குறது அதை விட டீப்பர். என்னோட வார்த்தைகளை மட்டும் இல்லாமல் என்னோட சைலன்ஸையும் புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன், நான் சொல்லாமலே என்னை ஃபீல் பண்ணுறேன்னு புரிஞ்சிக்கிற ஒரு சோல், நான் வல்னரபிள் ஆகும்போது என்னை ஜட்ஜ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுற ஒரு பர்சன், ஒரு பார்ட்னர், அந்த மாதிரி ஒரு சோல் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசு ஏங்கிட்டு இருக்குது. இந்த ஏக்கிங்கன்ற சொல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் ஐ வாண்ட் லவ்னு சொல்கிறது இல்லை, ஐ டீப்லி மிஸ் சம்திங் தட் மை ஹார்ட் நோஸ் இட் டிசர்வ்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்னர் லாங்கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. சம்டைம்ஸ் இந்த ஃபீலிங் உங்கள் பர்சனை பற்றியதாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களோட கனெக்ஷன் இருந்தாலும் அந்த கனெக்ஷன் உங்கள் ஹார்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு டீப்பாக வரலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி இது காமிக்குது. செப்பரேஷன், டிஸ்டன்ஸ் காரணமாக உங்களுக்குள்ளே இருந்த அந்த டீப்பர் கனெக்ஷன் மீண்டும் எப்போ வரும்ன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கலாம். இந்த கார்டு உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லுது, ஹாஃப் ஹார்ட்டட் லவ்வில் செட்டில் ஆகாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குது. ஜஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்குதுன்றதுக்காக அதை லவ்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஹார்ட் உண்மையிலே கேட்குறது கன்சிஸ்டன்சி, இமோஷ்னல் சேஃப்டி, ஆனஸ்டி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீப் கனெக்ஷன். அதனால் இந்த கார்டு வந்து ஒரு இது ஒரு விஷ் மட்டும் இல்லை, இது உங்கள் இமோஷ்னல் ஸ்டாண்டர்ட் மாறிட்டுருக்கதையும் காமிக்குது. தென் சிக்ஸ்த் மெசேஜ், எம்ப்ராசிங் லவ்ஸ் கான்ஸ்டன்ட் ebb and flow, trusting in its ever turning cycles. ஓகே, இந்த லாஸ்ட் கார்ட் முழு ரீடிங்க்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜை வந்து கொடுக்குது. இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற வேவ்ஸ், அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு வேவ் வந்து கரைக்கு வரும், அடுத்த நிமிஷம் அது பின்னாடி போகும். லவ்வுக்கும் சில நேரம் அதே மாதிரி தான். எஸ்பெஷலி இந்த மாதிரி டீப் கனெக்ஷனில் க்ளோஸ்னஸ் இருக்கும், டிஸ்டன்ஸும் இருக்கும், ஹோப் இருக்கும், டவுட் வரும், யூனியன் இருக்கும், சர்ப்ரைஸரும் சம்டைம்ஸ் இருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். இப் அண்ட் ஃப்ளோன்னா அது தான் அர்த்தம். ஒவ்வொரு பேஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கலாம். சில டிஸ்டன்ஸ் உங்களுக்கே புரிய வைக்கலாம், சில சர்ப்ரைஸன் ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருக்கலாம், சில வெயிட்டிங் பீரியட் உங்களை இமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் ஆக்கலாம். அதனால் இந்த ஜேர்னியோட ஒவ்வொரு சைக்கிளையும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. எவ்ரிதிங் டசன்ட் ஹாவ் டு ஹேப்பன் இமிடியட்லி. சில விஷயங்கள் சரியான நேரத்தில் அன்ஃபோல்ட் ஆகும். அதனால் இந்த கனெக்ஷனில் இருக்கிற அந்த ஃபியரில் இருந்து நீங்கள் என்னன்னா இந்த கனெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாமல் அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். டிவைன் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. ஸோ இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் என்ன சொல்லுதுன்னா, பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க,
உங்களுக்கு இனிமேல் சர்வ் ஆகாத பேட்டர்ன்ஸ்லேருந்து வாக் அவே பண்ணுங்க. பாஸ்ட்டாக ஆனஸ்ட்டாக பார்த்து இந்த முறை டிஃப்ரெண்ட் சாய்ஸ் எடுக்க தயாராகுங்க. உங்கள் சோல் வந்து மெச்சூர் ஆகிட்டு இருக்குதுன்றது இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் சொல்லுது காய்ஸ். ஓகே, நம்ம டேரோ ரீடிங்கில் இருந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த டேரோ கார்ட்ஸ் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வருது, உங்கள் லைஃப்பில் என்னத்தை அன்ஃபோல்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். உங்கள் கண்ணுக்கு எப்போ போடுறதோ நீங்கள் அப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கார்ட் சஃபல் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற நாய்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம், உங்கள் இன்ட்யூஷனை இந்த சஃபலிங்கில் என் கூட யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேக் அ டீப் பிரீத், திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் த எம்ப்ரஸ் இருக்கிறாங்க. Ten of Pentacles, Two of Swords, Ten of Swords, oops, the Sun card, Seven of Wands, the Star card, Five of Pentacles, Strength card, Eight of Wands, Three of Pentacles. ஓகே ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கிறேன். இது உங்களது, உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி பேர் தெரிஞ்சு அவங்களது சார் நேம் வாட்டவர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, எடுக்கப்பட்ட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து AJSICCTILGHQS. தென் ஜோடியாக் சைன் பார்த்தோன்னா லியோ இருக்குது, தேராஸ் இருக்குது, அக்வாரியஸ், தென் ஸ்கார்பியோ, ஜெமினை இருக்குது. ஓகேங்களா. பர்த் டேட்ஸ் வந்து 3, 6, 8, 10, 17, தென் 19, 21, 26, 29. மந்த்துன்னு பார்த்தா 4. ஓகே, மே, ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர். ஓகேங்களா. மேபி மே, ஆகஸ்ட், அக்டோபர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரீடிங்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஓவரால் ஸ்ப்ரெட்டில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. அதாவது என்னென்னா பெயின், ஹீலிங், கிளாரிட்டி, மூமெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த ஸ்ப்ரெட் ஓவரால் ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இந்த கனெக்ஷன் ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரகிளை கடந்து ஒரு நியூ ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுற எனர்ஜி இங்கே ரெப்ரசன்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 10 ஆஃப் பென்டக்கல்ஸ், இது வந்து லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. இந்த கனெக்ஷன் வெறும் அட்ராக்ஷன் இல்லை டெம்ப்ரரி ஃபீலிங்கு மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்றதை காமிக்குது. ஒரு ஸ்டேஜில் நம்ம ரிலேஷன்ஷிப் எங்கே போகுதுன்ற ஒரு அன்சர்டன் ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேபிள் ஃப்யூச்சர் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இந்த கனெக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஃபேமிலி, செக்யூரிட்டி, இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இதெல்லாம் இந்த கார்டோட எனர்ஜியில் ரெப்ரசன்ட் ஆகுது. நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே ஒரே டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு காமிக்குது. தென் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த இமோஷ்னல் பிளாக்கேஜை காமிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் எனர்ஜி வர்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிளாக் இருக்குது. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லுது. யாரோ ஒருத்தங்க மனசுக்குள்ளே ஒரு டிசிஷனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் இல்லைன்னு கிடையாது அதுக்கு அர்த்தம். ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தான் டிசிஷன் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் ஹார்ட், இன்னொரு பக்கம் மைண்ட். நான் என்ன செய்யணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், போகலாமா வேண்டாமா சொல்லிட்டு அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஒரு விதமான சைலண்ட்டை உருவாக்குது. ட்ரூத்தை ஃபேஸ் பண்ண பயம் அதிகமாக போயிட்டுருக்குது. ராங் டிசிஷன் எடுத்துருவோமோன்ற ஒரு ஹெசிடேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. அதனால இப்போ மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் இந்த இன்டிசிஷன் ஃபார் எவர் கண்டினியூ ஆகாது. ஒரு பாயிண்டில் இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ரிமூவ் பண்ணி ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வரும். அந்த கிராஸ் ரோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடிய சீக்கிரம் வருங்கிறத இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் த பெயின்ஃபுல் எண்டிங். ஸோ இந்த கார்டு வந்த உடனே ஒரு ஹெவி இமோஷ்னல் எனர்ஜி ஃபீல் ஆகுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்கை இல்லை பெட்ரையலை இல்லை ஹார்ட் பிரேக்கு எதுவுமே இன்னும் சரியாகாதுன்னு ஃபீல் பண்ண வைத்த ஒரு சிச்சுவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது.
ஒரு வேளை நீங்க உங்களுக்குள்ளேயே இது உண்மையிலேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பல தடவை கேட்டிருக்கலாம். ஒரு பெர்சன இழந்த வலி மட்டும் இல்லாம, நீங்க நம்பின ஒரு ஃப்யூச்சரை இழந்த ஃபீலிங் கூட உங்களுக்குள்ள போயிட்டுருக்கலாம். ஆனா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது 10 அதாவது ஒரு சைக்கிள் வந்து என்ன ஆகுது? கம்ப்ளீஷன் ஆகுது. இந்த பெயின் உங்கள ஃபாரெவர் டிஃபைன் பண்ண போறதில்ல. ஒரு சாப்டர் முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் அடுத்த சாப்டருக்கான ஸ்பேஸ் வந்து உருவாயிட்டிருக்குது. அ பக்கத்துல வந்து த சன் கார்ட் இருக்குது. இது கிளாரிட்டி ஆஃப்டர் த டார்க்னஸ காமிக்குது. இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு அடுத்து த சன் வருவது ரொம்ப பவர்ஃபுல். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ கன்ஃப்யூஷன் இருந்தாலும், எவ்வளோ பெயின் இருந்தாலும், ஒரு பாயிண்ட்ல உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. த சன் கார்டுன்றது கிளாரிட்டி, ஹாப்பினஸ், பாசிட்டிவிட்டி, சக்சஸ் அண்ட் வார்ம்த்த கொண்டு வர ஒரு கார்ட். இந்த கனெக்ஷன்ல மறைஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாகலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெடியூஸ் ஆகலாம், ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் கிளியர்லி புரிஞ்சுக்கிற எனர்ஜி வரலாம். இழந்த ஹாப்பினஸ் திரும்ப வர நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கார்டு வந்து ஒரு ஹோப்ஃபுல் எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 7 ஆஃப் வாண்ட்ஸ் ஸ்டாண்டிங் யுவர் கிரவுண்ட். சன் வந்துருச்சுன்னு எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கணும் சொல்லிட்டு இந்த கார்ட் சொல்லல. 7 ஆஃப் வாண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ காட்டுது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கலாம், பீப்பிளோட ஒப்பீனியன் இருக்கலாம், பாஸ்ட் இஷ்யூஸ் அகைன் டெஸ்ட் பண்ணப்படலாம். ஆனா இந்த கார்டோட பிக்கஸ்ட் மெசேஜ் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்க பவுண்டரிஸ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானத டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த டைம் எமோஷனல் ரியாக்ஷனுக்கு பதிலா இன்னர் கன்விக்ஷன அ அதுக்காக கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த கார்ட் சொல்லுது. தென் த ஸ்டார் கார்ட் டிவைன் ஹீலிங் அண்ட் ஹோப்ப காமிக்குது. இந்த ஸ்ப்ரெட்ல ஒரு பியூட்டிஃபுல் ஹீலிங் எனர்ஜி இதுதான். நீங்க இத்தனை நாளா கேரி பண்ணிட்டு இருந்த எமோஷனல் வூண்ட்ஸ் மெதுவா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஹோப் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிய ஒரு சில சிச்சுவேஷன் கூட மேபி தேர் இஸ் ஸ்டில் சம்திங் பியூட்டிஃபுல் வெயிட்டிங் ஃபார் மீன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள திரும்ப வரலாம். த ஸ்டார் கார்டு ஒரு விஷ், ஹோப், ஹீலிங் அண்ட் ரெனியூ ஃபேத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்க மனசார வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கலாம். அது எப்படி, எப்போ அன்ஃபோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு அ சொ சொல்லாம இந்த கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, அத எதிர்பார்க்காதீங்க. அதே டைம் ஹோப்ப விடாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பட் உங்களோட அந்த எதிர்பார்ப்ப சேர்ஸ் பண்ண வேண்டாம். அத தொரத்த வேண்டாம். அத வந்து ஃபுல்லா வச்சு பிளாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்ட் சொல்லுது. தென் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது வந்து ஃபீலிங் லெஃப்ட் அவுட். இந்த கார்டு இந்த கனெக்ஷன்ல இந்த எமோஷனல் லோன்லினஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒருத்தவங்க மற்றவங்கள்ட்ட எமோஷ்னலி டிஸ்கனெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். எங்கே என்னை விட்டு போயிட்டாங்களே, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லையே, அப்படி ஒரு எம்டி ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை விட இந்த கார்டு வந்து எமோஷ்னல் ஐசோலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அடுத்த ஸ்ட்ரென்த் வந்திருக்குது. அதாவது இந்த லோன்லினஸ் உங்களை பிரேக் பண்ணுவதற்காக மட்டும் வரல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து டிஸ்கவர் பண்ணும் வந்திருக்குதுன்றதை இந்த கார்டு காமிக்குது. ஸ்ட்ரென்த் கார்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை காமிக்குது. உங்கள் பவர் கோபத்தில் இல்லை, உங்கள் பவர் ஃபோர்ஸ் பண்ணுறதுல இல்லை, உங்கள் பவர் உங்கள் இமோஷ்னல் கண்ட்ரோல். அதுதான் உங்கள் பவர். உங்கள் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை பேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற ஸ்டெபிலிட்டி, உங்கள் ஓன் இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெச்சூரிட்டி. அதே நேரம் மற்றவங்களுடைய ஈகோ, ஆங்கர் இல்லை ஃபியருக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அதை ஹேண்டில் பண்ணுற விஸ்டம் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. சாஃப்ட்னஸ் கேன் ஆல்சோ பி ஸ்ட்ரென்த். அன்போடு நடந்து கொள்வது வீக்னஸ் கிடையாது. சில நேரம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுவது ப்ரெஷர் இல்லை, பேஷன்ஸ் ப்ளஸ் கம்பேஷன் ப்ளஸ் இமோஷ்னல் மெச்சூரிட்டி. அதுதான் ஸ்ட்ரென்த்துன்ட்டு இந்த கார்டு சொல்லுது. தென் 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஃபாஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா, இந்த எனர்ஜி வந்து சடனாக ஷிஃப்ட் ஆகுது. 8 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது ஒரு மூமெண்ட், கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு மெசேஜ், ஒரு கால், ஒரு சடன் கான்வர்சேஷன், இல்லாட்டி நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்டாக்னண்ட்டாக இருந்த சுச்சுவேஷனில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டை வந்து இந்த கார்டு காமிக்குது. ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஷிஃப்ட் வரப்போகுதுன்றது இந்த கார்டு சொல்லுது. இது வரைக்கும் எல்லாமே ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் சடன்லி திங்ஸ் கேன் ஸ்டார்ட் மூவிங். ஒரு கான்வர்சேஷன் வந்து பல அன்ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கூட இந்த என்டையர் கனெக்ஷனோட எனர்ஜியை மாற்றுற அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பில்டிங் டுகெதர். அதாவது 8 ஆஃப் மந்த்ஸ் மூமெண்ட்க்கு அடுத்தது 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குது.
ஏன்னா மூமெண்ட் வந்ததும் அடுத்த கொஸ்டின் இதை எப்படி ஸ்டேபிளாக பில்ட் பண்ண போகிறோம் அதுதான் இந்த கார்டு. ஒருத்தர் மட்டும் எஃபெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் இல்லை, போத் பீப்புள் கான்ட்ரிபியூட்டிங். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பாஸ்ட் மிஸ்டேக்ஸில் இருந்து லேர்ன் பண்ணுறது, ஸ்லோவாக ஹெல்த்தி ஃபவுண்டேஷனை வந்து உருவாக்குறது. இதுதான் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தேவைப்பட்ட ட்ரஸ்டட் பீப்புள் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மூலமாக சப்போர்ட் குறைக்கக்கூடிய எனர்ஜியும் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ரஸ். இது வந்து இந்த ஸ்ப்ரெட்டோட ஒரு பியூட்டிஃபுல் ஃபெமினைன் நர்ச்சரிங் எனர்ஜியை வந்து காமிக்கிது. லவ், க்ரோத், செல்ஃப் ஒர்த், ஹீலிங், அபண்டன்ஸ் வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரிமைண்ட் பண்ணுது. உங்கள் வேல்யூவை நீங்கள் மறந்துட வேண்டாம். யாரும் உங்களை சூஸ் பண்ணலன்றதுக்காக உங்களோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடாது. யாரும் சூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வர்த்தி தான். நீங்கள் உங்களை நர்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் எமோஷ்னல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். அந்த ஹீலிங்கில் இருந்து தான் ஹெல்த்தி லவ் க்ரோ ஆகும். த எம்ப்ரஸ்ன்றது ஒரு சீட் மாதிரி. நீங்கள் விதைச்சதுக்கு அப்புறமே கூடிய சீக்கிரம் ரிசல்ட்டை பார்க்க முடியாது. பட் கரெக்டான கேர், பேஷன்ஸ், நர்ச்சரிங் கொடுத்தா அது ஒரு அழகான பியூட்டிஃபுல் க்ரோத் பிளான்ட், ஒரு அழகான செடியாக, அழகான பூச்செடியாக மாறும்ன்றதை தான் இந்த எம்ப்ரஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓவரால் ரீடிங்கை பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டுருக்குற அந்த கேள்வி, அவங்க திரும்பி வருவாங்களான்ற ஒரு கொஸ்டின்குள்ளே மட்டும் இந்த ரீடிங் முடியல. அதை விட டீப்பர் நீங்கள் என்ன மாதிரியான லவ்வை டிசர்வ் பண்ணுறீங்க, அதை தான் இந்த கார்டும் கேட்குது. பாஸ்ட் பெயின் உங்களை பிரேக் பண்ணுறதுக்காக வரல. அது உங்களை ஒரு ஹெல்த்தியர், ஸ்ட்ராங்கர், மோர் செல்ஃப் அவர் பர்சனாக உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்குது. நிறைய பேர் இதில் உருவாயிருக்கலாம். ஸோ இந்த ஜர்னியை வந்து ஃபியரில் இருந்து பார்க்க வேண்டாம். உங்கள் ஹீலிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃப் ஒர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான லவ்வை மட்டும் சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் த எண்டிங் ஆஃப் அ ஓல்ட் சாப்டர் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கிரியேட்ஸ் ஸ்பேஸ் ஃபார் த லவ் யூ வேர் ஆல்வேஸ் மீன் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே கைஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த சேனல். ஏஞ்சல் நம்பர் வந்து 1111101088711722. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். திஸ் இஸ் காஸ்மிக் ஜைரா சைனிங் ஆஃப். பாய்.